ஒரு கிணறு வந்து இருந்துச்சு. அங்கே வந்து தண்ணீர் வந்து கொஞ்சமே இருக்காது. ஆனால் சவுண்டு மட்டும் எப்போ பார்த்தாலும் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நள்ளிரவு 3:33க்கு அந்த கிணத்துக்குள்ள ஒரு குழந்தை சிரிப்பு கேட்குமா. எப்போதுமே டெய்லி வந்து கேட்டுகிட்டே இருக்குமா. யார் அங்கன்னு கேட்டால் ஒரே பதில் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லுமா. ஒரு நாள் அந்த கிணற்றை மூடுறதுக்காக வேலைக்காரங்க எல்லாரும் வந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கல்லை வந்து போட்டாங்க. அப்போ கிணத்துக்குள்ளேருந்து ஒரு அழுகுற சவுண்டு கேட்டுச்சு. அப்பா வேணாம் அப்படின்னு. அடுத்த கல் போடும்போது அம்மா வலிக்குது அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்து கேட்டுச்சு. வேலைக்காரங்களாம் ரொம்ப நடுங்கிட்டாங்க. இது நம்ம மனசு பயம்தான், மற்றபடி வந்து வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு 3வது கல்லை போட்டாங்க. அப்போது தான் அவன் பின்னாடி ஒரு குரல் கேட்குது. நீ இந்த சத்தம் எல்லாம் வந்து கிணற்றுக்குள்ள குரல் கேட்கல, நான் உன் காதுக்குள்ளே தான் பேசிகிட்ருக்கேன், உனக்கு கேட்குதா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து பேசினாங்க. அவன் திரும்பி பார்த்தான். அங்கே அவனோட முகம், கண்கள் எல்லாம், வாய் மட்டும் பெருசாக இருந்துச்சு. இப்போது நீ கிணத்துக்குள்ளே வரணும், நான் உன் வாழ்க்கையை வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னிச்சு. அடுத்த நாள் வந்து கிணறு வந்து மூடப்பட்டுருந்துச்சு. ஆனால் அந்த வேலைக்காரன்கள் அவன் குடும்பம் சொன்னது, இரவு முழுக்க அவன் குரல் தான் கேட்குமா, கேட்டுகிட்டே இருக்குமா. ஆனால் அவன் படிக்கல மட்டும் அவன் இருக்கவே மாட்டானா. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ. أنت اللي في بالي، وده اللي في بالي،